திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. மூன்றாவது முறையாக அதிமுக தோல்வியடையும் என்றும் நம்பிக்கை. நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. அரசுக்கு எதிராக சென்னை, சேலம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மாணவரணி சார்பில் கண்டன கூட்டம். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிய துரை வைகோ கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக ஒருவர் செய்வதாக குற்றச்சாட்டு. துரை வைகோவின் விலகல் குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என வைகோ கூறிய நிலையில் இன்று நிர்வாக குழு கூடுகிறது. இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தமிழக தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்ட இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சி. போதைப் பொருள் வழக்கில் கைதான குட் பேட் அக்லி திரைப்பட நடிகர் சாக்கோ ஜாமீனில் விடுவித்த எர்ணாகுளம் நீதிமன்றம். தேனி அருகே ஆண்டிப்பட்டியில் தனுஷின் இட்லி கடை படத்தின் செட்டில் பயங்கர தீ விபத்து. காற்று பலமாக வீசியதால் செட் முழுவதும் எரிந்து சேதம். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் குவிந்த மீன் பெரியர்கள். மீன்பிடி தடை காலம் காரணமாக கணிசமாக விலைக்கு விற்பனை. வாட்டிகன் தேவாலய ஈஸ்டர் பிரார்த்தனையில் பங்கேற்ற போப் பிரான்சிஸ். மகிழ்ச்சியில் திளைத்த கிறிஸ்தவர்கள். திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. மூன்றாவது முறையாக அதிமுக தோல்வியடையும் என்றும் நம்பிக்கை. நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. அரசுக்கு எதிராக சென்னை, சேலம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மாணவரணி சார்பில் கண்டன கூட்டம். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிய துரை வைகோ கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக ஒருவர் செய்வதாக குற்றச்சாட்டு. துரை வைகோவின் விலகல் குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என வைகோ கூறிய நிலையில் இன்று நிர்வாக குழு கூடுகிறது. இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தமிழக தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்ட இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சி. போதைப் பொருள் வழக்கில் கைதான குட் பேட் அக்லி திரைப்பட நடிகர் சாக்கோ ஜாமீனில் விடுவித்த எர்ணாகுளம் நீதிமன்றம். தேனி அருகே ஆண்டிப்பட்டியில் தனுஷின் இட்லி கடை படத்தின் செட்டில் பயங்கர தீ விபத்து. காற்று பலமாக வீசியதால் செட் முழுவதும் எரிந்து சேதம். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் குவிந்த மீன் பெரியர்கள். மீன்பிடி தடை காலம் காரணமாக கணிசமாக விலைக்கு விற்பனை. வாட்டிகன் தேவாலய ஈஸ்டர் பிரார்த்தனையில் பங்கேற்ற போப் பிரான்சிஸ். மகிழ்ச்சியில் திளைத்த கிறிஸ்தவர்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர பகுதிகளில் செயல்படும் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழில் பெயர் பலகைகள் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பொள்ளாச்சியில் நகராட்சி ஆணையாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது வரும் மே மாதம் 15ஆம் தேதிக்குள் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தினர்.
தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் நிலையில் TNPL மாவட்ட நிர்வாகம், தொழிலாளர் நலத்துறை ஆகியவை உடனே தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஹரிஹரனை மற்ற கைதிகளைப் போல சமமாக நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது மகனை சந்திக்க சிறை நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என்றும், தொலைபேசி மூலம் பேச வாய்ப்பு வழங்கவில்லை என்றும் ஹரிஹரனின் தாயார் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறுவடை நேரத்தில் நெற்பயிர்கள் பதறானதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சந்தையில் கிராக்கியான ஜோதி மட்டம் எனப்படும் நெல் ரகத்தை 350 ஏக்கரில் இங்குள்ள விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் நெற்பயிர்கள் அனைத்தும் திடீரென பதறானதால் விவசாயிகள் கலக்கமடைந்தனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் என்ன காரணத்திற்காக பயிர்கள் சேதமானது என்று தெரியவில்லை என்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 6ஆம் வகுப்பு மாணவியை 8ஆம் வகுப்பு மாணவி சாதி பெயரை சொல்லி திட்டியதாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டியூஷன் படிக்கச் செல்லும் இடத்தில் கடந்த 14ஆம் தேதி சிறுமிகள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது 6ஆம் வகுப்பு மாணவி தாக்கப்பட்டதால் அவரது தாய் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் 8ஆம் வகுப்பு மாணவி, அவரது தாய், தந்தை ஆகியோர் சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. கோவை அருகே உடற்பயிற்சி கூடங்களுக்கு சட்டவிரோதமாக ஊக்க மருந்துகளை விற்பனை செய்ய முயன்ற 2 கைது செய்யப்பட்டனர். மேட்டுப்பாளையத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் காரில் எடுத்து வரப்பட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊக்க மருந்துகளை பறிமுதல் செய்தனர். இதனை எடுத்துச் சென்ற ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் செந்தில்குமார் மற்றும் பயிற்சியாளர் சங்கர் ஆகியோரையும் கைது செய்தனர். திருப்பூர், அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம் மற்றும் கோவை மாநகரில் உள்ள உடற்பயிற்சி கூடங்களுக்கு இவர்கள் ஊக்க மருந்துகளை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் மற்றும் புலியை 3 மாதங்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்தார். இந்த பூங்காவில் 3000த்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. விலங்குகளை தத்தெடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பூங்கா நிர்வாகம் சார்பில் சிறப்பு திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் ஸ்பிரேயர் என்ற சிங்கத்தையும் யுகா என்ற புலியையும் 3 மாதங்களுக்கு தத்தெடுத்துள்ளார். இவர் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு யானை மற்றும் சிங்கத்தை தத்தெடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் பூண்டி பொன்னெழில் நாதர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சமண சமயத்தை சார்ந்த இக்கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. குதிரைகள், யானைகள் ஊர்வலத்துடன் கலசங்களில் எடுத்து வரப்பட்ட புனித நீர் மூலவருக்கு ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அண்ணாமலை நகரில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து மயானம் மற்றும் குப்பை கிடங்கு பகுதிகளில் சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது குப்பை கிடங்கில் மறைந்திருந்த 6 பேரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கதிரவன் உள்ளிட்ட 6 பேர் கைதாகினர். மேலும் 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைமறைவான 2 தேடி வருகின்றனர். மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வக்கீல் திருப்பதி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நடைபெற்ற போட்டியில் வாடிவாசல் வழியாக 766 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் காளையர்கள் அடக்கினர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முனியாண்டி என்பவரின் காளை முதல் பரிசை தட்டிச் சென்றது. 2 மாடுபிடி வீரர்கள் முதலிடம் பிடித்ததால் கிரிக்கெட்டில் சூப்பர் ஓவர் போல சூப்பர் ஓவர் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அதில் வென்ற அபிசித்தருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. தீத்துண்டு வாரத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் அருகே தனியார் மதுபான ஆலையில் பணியாற்றும் ஊழியர்கள் விழிப்புணர்வு நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 14 முதல் 20ஆம் தேதி வரை தீத்துண்டு வாரம் தீயணைப்புத்துறை சார்பில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கள்ளபிரான்புரம் பகுதியில் மதுபான ஆலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தீத்தடுப்பு முறைகள் குறித்து தீயணைப்பு வீரர்கள் விளக்கம் அளித்தனர்.